வணக்கம். இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ப்ளவுஸோட ஷோல்டர் இறங்கிடுதுங்க, லூஸாக இருக்குது, அது எப்படி சரி பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. வாங்க அதை பற்றி பார்க்கலாம். இதில் ஒரு 4-5 விஷயம் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று நீங்கள் பார்க்க வேண்டியது, அளவு ப்ளவுஸ் கொடுக்குறவங்க அந்த அளவுக்கு சரியானவங்களா அப்படிங்கிறத பாருங்கள். சில பேர் ஒல்லியாக இருப்பாங்க ரொம்ப, ஆனால் முதுகு ரொம்ப அகலமாக கேட்பாங்க. இது ரொம்ப பேசிக் தான், இது சரியாக பார்த்துக்குங்க. செகண்ட் ஒன்று பார்த்திங்கன்னா, ப்ளவுஸோட அவங்களுக்கு ஆர்ம் ஹோல் சரியாக டைட்டாக இருக்கா பாருங்கள். அக்கிள் லூஸாக இருந்தாலும் கண்டிப்பாக ஷோல்டர் இறங்கி வருங்க, அதை சரி பண்ணிக்கிங்க. தேர்டு ஒன், எப்பயுமே ஆர்ம் ஹோல் சைடு கொஞ்சம் தூக்கியும், முதுகு சைடு அதாவது கழுத்து சைடு கொஞ்சம் கீழே இறக்கி இருந்தாலே உங்களுக்கு ஃபிட்டிங் சரியாக இருக்கும். கட்டிங்கில் நீங்கள் முக்கியமாக பண்ண வேண்டிய விஷயம், ஆர்ம் ஹோல் கரெக்ட் பண்ணதோட நாம் இந்த ஷோல்டர் எப்படி வெட்டுறோம் அப்படின்னா, உள்நோக்கி இருக்கணுங்க. அதாவது மேல் சைடு பார்த்திங்கன்னா, யூ கழுத்து வெட்டினாலும் எந்த கழுத்து வெட்டினாலும் அது உள்நோக்கி இருக்கணும். அதாவது சுருங்கின மாதிரி இருக்கணும். இது விரித்து வச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக லூஸாக தான் இருக்கும். ஸோ ஃபைனலாக தைக்கும் போது நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உள்நோக்கி முதுகு பக்கம் ஒரு பாயிண்ட் கீழே இறக்கி தைச்சிங்கன்னா இந்த பிரச்சனையே வராதுங்க. இது எல்லாத்துக்கும் மீறியும் அது சரியாகலைன்னா நம்மள்ட்ட இருக்கிற நம்ம பிரம்மாஸ்திரம் தாங்க. ஆமாம், அதே தான். என்னென்னு தெரிஞ்சவங்க கமெண்டில் சொல்லுங்கள்.